ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றியாச்சுங்க. யாரை நம்ம ராகினியை உடனே சரிப்பா போதும்ப்பா ராகினி இருக்கான்னு தானே வெறுப்பேற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கவனிக்காங்க, ஓ ராகினி இருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க ராகினி இருக்கான், இது சொன்ன விஷயம் உண்மை, அதுக்கப்புறம் சீன் கொஞ்சம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா பரவாயில்லப்பா, நம்ம லவ்வபிள் பேரா எல்லாத்தையும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மார்னிங் விடியுது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. இடம் எந்த இடத்துல வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர யோசனையில் இருக்காங்க. பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட இப்படி யோசிக்க மாட்டாங்கம்மா, இந்த அளவுக்கு யோசிக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நீ உங்கள் ஒரு பக்கம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே எப்படி நடந்துகிட்டே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களா. யோசிச்சிட்டே இருக்கிறத பார்த்த நம்ம ராகினி என்ன பண்ணாங்கன்னா, மேலேருந்து தண்ணியை பிடிச்சி ஊற்றிவிட்டாங்க. நீ ஒரு பக்கெட் தண்ணியை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏமா கொண்டு போனேன், அதுக்கு கீழேருந்தே நீ ஊற்றிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து வெறுப்பேற்றுறாங்க. நான் தான் ஊற்றுறேன், என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நீ ஆடி ஊற்றுற இருடி எங்கள் அக்கா மேலே ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்க சோப்பு தண்ணியை தூக்கி நம்ம ராகினி மேலே ஊற்றுட்டேன், தெரியாமல் ஊற்றிட்டே சாரி அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் ரிவெஞ்சோ கர்மா இஸ் கர்மா அப்படிம்பாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க, இவங்க ஒரு வழியாக இவங்களை வெறுப்பேற்றணும்னு நினச்சாங்க. கடைசியில் வெறுப்பானது என்னமோ நம்ம ராகினி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபடியும் விஜய் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விஜய் வர சொல்லிட்டாங்க. வர சொல்லி வித்தியாசமாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எடுத்ததெல்லாம் ஓகேப்பா, காஸ்டியூம்லாம் மாற்றிலாம் எடுத்தாங்க. ஒரு அப்பளக்கட்டுக்கா இந்த பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அப்பளக்கட்டு ரொம்ப முக்கியம் இல்லை, அவங்களோட பிராண்ட் வேறு லெவலில் ரீச் ஆகணுங்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணது இல்லைங்க. அந்த அப்பளத்தை வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. பாவும் நம்ம விஜய் ஆடு தன்னால் வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிதே தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம விஜய்க்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுது, நம்ம காவேரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி வீடு அப்படிங்கிற பாட்டை நம்ம காவேரிக்கு தான் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு டெரராக பார்ப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, வச்சு செஞ்சுருவார். பாவம் நம்ம காவேரி, அது தெரியல. ரிவெஞ்ச் இவங்க 2 பேரும் மாற்றி வேற லெவலில் எடுத்துப்பாங்க. காவேரி நிலைமை என்ன ஆக போதோ தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.